இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்தராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. இன்று கர்த்தர் நம்மோடு இடைபடுகிற வார்த்தை நான் கர்த்தர், நான் மாறாதவர் சொல்கிறார். யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? யாக்கோபின் புத்திரர்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்குது. இன்றைக்கி ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நம்மையும் குறிக்குது. கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறாரு, நான் கர்த்தர், நான் மாறாதவர். ஏன்னா நான் பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்லன்னு என்னாகும் 23:19 பார்க்குறோம். அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரா? அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரா? கர்த்தர் ஒவ்வொருவருக்கென்று ஒரு வாக்கு தத்தத்தையும் உடன்படிக்கைகளையும் தேவன் செய்திருப்பார் இல்லையா? அவரவருக்கு ஒரு கிருபையை தேவன் கொடுத்திருப்பார், ஒரு வார்த்தையை கொடுத்திருப்பார், ஒரு வாக்கு அளித்திருப்பார். அதை தேவன் நிறைவேற்ற வல்லவர். ஏன்னா அவர் மாறாதவர். அவர் பொய் சொல்ல மனிதனோ மனம் மாற அவர் மனுபுத்திரனோ அல்ல இல்லையா? அவர் சொல்லியும் செய்யாது இருக்க மாட்டேன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் வசனித்திருக்கிறார்னா, அவர் நம்மளோடு இடைப்பட்டிருக்கிறார்னா அதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். தேவன் ஒருபோதும் நம்மை கைவிட மாட்டார். ஏன்னா நம் தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் இல்லையா? எபிரேயர் 13:8 இந்த வசனத்தை சொல்லுகிறது பார்க்குறோம். அப்போ கர்த்தர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் உண்மையுள்ள தேவன், அவர் ஜீவனுள்ள தேவன். எந்த நன்மையான ஈவும் பூரணமான வரணமோ நமக்கு எங்கேருந்து வருது? பரத்திலிருந்து வருகிறது. அது ஜோதியின் பிதாவின் இடத்துலேருந்து இறங்கி வருது. அதனால் அவரிடத்துல யாதொரு வேற்றுமை நிழல் இல்லைன்னு யாக்கோபு 1:17 பார்க்குறோம். இவருக்கு தான் செய்யணும், இவருக்கு செய்யக்கூடாது என்பது கர்த்தருடைய எண்ணமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு கர்த்தர் இறங்குகிறவராக இருக்கிறார், அவர்களுக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா அவரிடத்துல வேற்றுமை நிழல் இல்லைன்னு பார்க்குறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22வது வசனம் 23 2 வசனங்களே நம்ம பார்க்கும்போது நம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபை இல்லையா? அவர் இறக்கத்துக்கு முடிவே இல்லைன்னு வேத வசனம் சொல்லுது. அவர்தான் நம் பங்கு என்று நம் ஆத்துமா சொல்லும். அவரிடத்திலே நாம் நம்பிக்கை கொண்டு இருப்போம் இல்லையா? காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்குது. ஒரு நாளும் அவருடைய கிருபை நமக்கு புதிதாக இருக்குது. ஒரு நாளும் அவருக்கு நம்ம கிருபையின் வார்த்தைகளை கொடுக்குறாரு. அதனால் நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை தான். எரேமியா 32ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர். அப்போ அவர் பட்சபாதம் இல்லாதவர், அவரிடத்துல வேற்றுமை நிழல் இல்லை இல்லையா? அவர் மேலே நம்பிக்கை கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் அவர் தேவன் தான். அதனால் மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாக இருக்கேன்னு சொல்கிறாரு. என்னால் செய்யக்கூடாத அதிசயமான ஒரு காரியம் உண்டோன்னு கேட்குறாரு எரேமியாவை பார்த்து. இன்றைக்கி நம்ம பார்த்தும் கேட்குறாரு, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ, இல்லைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களான்னு கேட்குறாரு. நம்ம தேவனால் எல்லாம் கூடும் இல்லையா? அவர் நமக்கு நித்திய ராஜ்யத்திலே நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்க அவர் சித்தம் கொண்டு இருக்கிறார் இல்லையா? என்றென்றும் அவரோடு கூட வாழக்கூடிய அந்த பாக்கியம் சிலாக்கியத்தையே நமக்கு கொடுத்துருக்கும் போது இந்த உலகத்தில் மற்ற காரியங்களை கொடுக்காது இருப்பது எப்படி இல்லையா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28லேருந்து 31 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக இருக்கிறோன்னா நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாக நடக்கும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் இல்லையா? குமாரன் யாரெல்லாம் முன்குறித்தாரோ அவர்களெல்லாம் அழைத்திருக்கிறார். அழைத்தவர்களே அவர் நீதிமானாக்குறார். நீதிமானாக்குறவங்கள அவர் மகிமைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறாரு. அதனால தேவன் நம் பட்சத்தில் இருக்கும்போது நமக்கு விரோதமாய் நிற்பவன் யாருன்னே வேத வசனம் சொல்லுது. அதனால இன்னைக்கு கர்த்தர் உங்களை தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே அவர் முன்குறித்து அழைத்து அறிந்திருக்கிறார். நான் உங்களை நீதிமானாக்கி மகிமையிலே கொண்டு போய் விடுற வரைக்கும் உங்களுக்கு தேவன் வாக்குறுத்ததை எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உங்களுக்கு விரோதமாய் ஒருவரும் எழும்ப முடியாது. ஏன்னா தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். அன்னைக்கு தாவீது கர்த்தர் என் வலது பாரத்தில் இருக்கிறார்னு அவர் விசுவாசித்தார் இல்லையா? அதனால் நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு சொன்னார். அதுபோல் நம் பட்சத்தில் தேவன் இருக்கும்போது நமக்கு எதிராக விரோதமாக நிற்பவன் யார்? ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28லேருந்து 31 வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தர், அவர் அனாதி தேவன், அவர் சோர்ந்து போவதும் இல்லை, அவர் இலைப்படைகிறதும் கிடையாது இல்லையா? இதை நீ அறியாயோ, இதை கேட்டதில்லையோ? அவருக்கு புத்தி சொல்லுகிறவன் யார்? தேவனுக்கு யார் புத்தி சொல்ல முடியும் இல்லையா? அவர் அனந்த ஞானம் உள்ள தேவன். எல்லாவற்றையும் தேவன் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். நம்மளுடைய காலங்கள், நம்மளுடைய சமயங்கள் எல்லாமே
அவருடைய கையில் இருக்குது இல்லையா? அதனால் அவர் சோர்ந்து போகிறவர்களுக்கு, அவர் பலனையும் சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தையும் தேவன் பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். இளைஞர்கள் கூட இலைப்படைந்து சோர்ந்து போகலாம், வாலிபர்கள் கூட இடறி விழலாம். ஆனால் கர்த்தருக்கு நீங்கள் காத்திருக்கீங்க. நிறைய காரியத்துக்கு நீங்கள் காத்திருக்கலாம். குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்களின் ரட்சிப்புக்காக காத்திருக்கலாம். வியாதி பலவீனம் அது எப்பொழுது அது சரியாகும்னு சொல்லி காத்திருக்கலாம் இல்லையா? இல்லை பொருளாதாரத்தில் ஏதாவது குறைவுபட்டிருக்கலாம், நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், வட்டி கட்டி கொண்டு இருக்கலாம். என்ன ஒரு பிரச்சனையாக இருந்தால், இல்லை பிள்ளைகளுடைய படிப்பு காரியங்கள், அவங்க எதிர்காலத்தை குறித்த கவலைகள் எதுவாக இருந்தாலும் தேவன் இன்னைக்கு அவர் எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் உங்கள் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் தேவன் திட்டம் பண்ணி வச்சிருக்கிறார். அதனால் தேவன் நம்மை கைவிட மாட்டார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அதனால் இப்போது கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி எழும்புவாங்களாம்? கழுகுகளைப் போல புது பலனடைந்து அவங்க செட்டைகளை அடித்து அது எழும்புவது போல கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்களையும் தேவன் ஒரு புது பலனை கொடுத்து எழும்ப செய்வார். அதனால் நீங்கள் கலங்காதீங்க, திகையாதீங்க, கர்த்தரை மாத்திரம் நீங்கள் நம்புங்க. அப்போது அவர் உங்களுடைய எல்லா நிலையிலும் எல்லா சூழ்நிலையிலும் தேவன் உங்களுக்கு பலத்த கிரியைகளை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவன். இன்றைக்கும் அவர் வல்லமை குறையாதவர். அன்றைக்கு செங்கடலை பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வெட்டாந்தரையில் வழிநடத்தினார். இது நம்ம வார்த்தையாக சொல்லலாம். ஒரு நிமிஷம் நாம் அதை நிதானித்து அதை யோசித்து பாருங்கள். அந்த காலத்தில் அது எப்படி நடந்திருக்கும், அது எப்படி நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் இல்லையா? அப்படி செங்கடல் ஒரு பெரிய கடலை பிளந்து வெட்டாந்தரையில் நடக்க பண்ணின தேவன், யோர்தானை பின்னிட்டு திருப்பின தேவன், எரிகோ மதிலை விழச் செய்த தேவன், வனாந்திரத்திலே அவர்களுக்கு வானத்து தூதர்களின் அப்பமாகிய மன்னாவை போஷித்தார், காடைகளை கொண்டு அவர்களை போஷித்தார், கண்மலை தேனினாலே அவர்களை திருப்தியாக்கினார், கண்மலையை பிளந்து அவர்களுக்கு தண்ணீரை கொடுத்தார், மாறாவின் தண்ணீரை மதுரமாக்கி. இப்படி எவ்வளோ சொல்லிக்கிட்டே போகலாம். கர்த்தர் செய்த அற்புதம், அடையாளம், அதிசயம் அநேகம் இல்லையா? அதே போல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த போது அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எழுதுவதற்கு புத்தகம் எல்லாம் கொள்ளாது, உலகம் கொள்ளாது. அந்த அளவுக்கு தேவன் அவ்வளோ அற்புதங்களை செய்து போயிருக்கிறார். அதனால் அவருடைய மகிமையும் வல்லமையும் இன்றைக்கும் குறையலை. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனத்தில் பார்க்கும்போது இங்கே மோசேவோடு கர்த்தர் இடைப்படுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலேருந்து வழிநடத்தணும், அவங்கள போய் அழைக்கணும். அத்தனை ஜனங்களையும் போய் திக்குவாயும் மந்தனாவுமாக இருந்த அந்த மோசே போய் எப்படி அழைக்க முடியும்? அப்போ கர்த்தரிடத்தில் அவர் கேட்கும்போது நான் எப்படி போய் நான் அவர்களை அழைப்பேன்னு சொல்லும்போது, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு போய் அவங்களிடத்துல நீ சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த மோசேவை அனுப்புகிறார். நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்றென்றைக்கும் அதுதான் என்னுடைய நாமம். என் நாமத்தை தலைமுறை தோறும் பிரஸ்தாபம் பண்ணுங்க. பிரஸ்தாபம், என் நாம பிரஸ்தாபமே அதுதான். நான் இருக்கிறேன்னு போய் அவர்களிடத்துல சொல்லு, அப்படி போய் என் ஜனங்களை அழைத்து கொண்டு வான்னு சொல்லி மோசேவிடத்தில் சொல்கிறார். இன்றைக்கும் அவர் தேவன் நமக்கு மாறாதவராக இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறார் இல்லையா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில் பார்க்குறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை, மனம் மாற அவர் மனுஷனும் அல்ல. பாருங்கள், நமக்கு எத்தனை முறை தேவன் ஒரு கான்ஃபிடென்ட்டை நம்ம கொடுக்குறார் இல்லையா? அவர் ஜெயபலமானவர், ஜெயத்தை தருகிற தேவன். இன்றைக்கி நீங்கள் உங்களுடைய வேலை காரியங்கள், படிப்பு காரியங்கள், எத்தனையோ இன்டர்வியூவில் கூட தோல்வி அடைந்திருக்கலாம். ஆனால் நம் ஜெயபலமாகிய கர்த்தரை நீங்கள் நம்புவீர்கள். ஆனால் அவர் சொன்னதை செய்யும் அளவுக்கு உங்களை கைவிட மாட்டார். அவர் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்பட மாட்டார். அவர் மனம் மாற மனுஷன் கிடையாது. அதனால் இப்போ எப்படி யாக்கோபுக்கு வாக்கு பண்ணார் இல்லையா? யாக்கோபு தன் தாய் தகப்பனை விட்டு தன் சகோதரன் தன்னை கொன்று போட்டு விடுவானோன்னு சொல்லி அவர் தன் மாமனாகிய லாபான் இடத்துல ஓடுகிறார் இல்லையா? அப்போ வனாந்திரத்தில் இருக்கும்போது அங்கே தேவ தூதனை அவர் பார்க்குறாரு இல்லையா? இரவும் முழுதும் அவரோடு கூட போராடுகிறார். அதே போல் அந்த இடத்துல ஒரு கல்லை நட்டு நான் மறுபடியும் அந்த இடத்துல நான் திரும்பி வரும் வரைக்கும் எனக்கு உணவும் உடுக்க உடையும் இருக்க இடத்தையும் கொடுங்கப்பான். இதுதான் ஒரு மனுஷனுக்கு அத்தியாவசியமான தேவை. அதை எனக்கு சந்திச்சுங்க. நான் இந்த இடத்துல நான் ஒரு பலிபீடத்தை கட்டுவேன்னு சொல்லிட்டு போவார், ஒரு கல்லை நட்டு வச்சு இல்லையா? அது பெத்தேல், அந்த பெத்தேல்னு சொல்லப்படுது அந்த இடம். அதை போல் அவர் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லைன்னே அன்னைக்கு யாக்கோபுக்கு தேவன்
வாக்கு பண்ணார். இன்றைக்கும் அவர் மாறாதவராக இருக்கிறார்னு சங்கீதம் 102:27 பார்க்குறோம். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகிறதே கிடையாது. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், அது வஸ்திரம் போல சுருண்டு போகும், ஒரு சால்வையை போல தேவன் அதை மாற்றுவார். அப்பொழுது அதெல்லாம் மாறி போகும்னு பார்க்குறோம். இன்றைக்கி கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை, நானே அறிவித்து உங்களை ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர் என்றென்றைக்கும் மாறாதவர், அவரே நம் இரட்சகர். அவரை தவிர வேறொரு தேவன் இந்த பூமியிலே இல்லை. ரட்சிப்புக்கு அவருடைய நாமமே தவிர வேறொரு நாமம் இந்த பூமியில் இல்லை இல்லையா? அதனால் இன்றைக்கி கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிறார். அந்த வார்த்தையின்படியே கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால் உங்களுக்கும் தேவன் வாக்குறுத்ததை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார். அவர் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நீங்களும் புது பலனை அடைவீர்கள். ஆமேன்.